வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சிவகுமார் முருகேசனுடைய இயக்கத்தில் எஸ்கே அடுத்து நடிக்க போகிற சேயோன் ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சேயோனுடைய ப்ரொமோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விருமாண்டியோடைய ஒரு சின்ன கனெக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விருமாண்டி படத்தில் உலகநாயகன் போட்டிருந்த அதே வாட்சை வந்து இந்த படத்தில் எஸ்கே கேரக்டருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இது தாண்டி படத்தில் வந்து ஒரு ஹெவியான விருமாண்டி ரெஃபரன்ஸ் நிச்சயமாக இருக்கும், எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேயோன் படத்தை தயாரிக்கிற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனே இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோவில் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு கேமியோ அப்படின்னு பார்க்கும்போது, விருமாண்டி கதாபாத்திரமாகவே இந்த படத்துக்குள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, உலகநாயகன் வந்து எழுதி தயாரித்த நல தமயந்தி அந்த படத்தில் வந்து மாதவன் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இப்போ டாக்ஸிக் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற கீது மோகன்தாஸ் அவங்க வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்திலேயே உலகநாயகன் வந்து அந்த விருமாண்டி கெட்டப் அந்த லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையாகதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேயோன் படத்தில் வந்து விருமாண்டி கேமியோவை தாண்டி இன்னொரு நடிகரும் ஒரு கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான டாக்ஸும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இன்னும் என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் இந்த சேயோனில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக எல்லாமே கலந்த ஒரு பக்கா ரூரல் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு மூவி டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோயின் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாக்யஸ்ரீ அவங்க கிட்ட தான் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க தான் நடிக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வர நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கே கூட சேர்ந்து பேர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோடைய செகண்ட் ஷெட்யூல் இன்னிலிருந்து சென்னையில் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து கிளீன் ஷேவில் இருக்காரு, யங் லுக் போர்ஷன்ஸை வந்து எடுத்தாங்க. ஆனால் இந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பியர்ட் லுக்கில் வந்து இருக்காரு. ஸோ ஏஜ்டு லுக் போர்ஷன்ஸை தான் வந்து இந்த செகண்ட் ஷெட்யூல் எடுத்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் வெற்றிமாறன் வந்து அரசன் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அரசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின முதல் கதை 2003 எழுதினேன் அப்படிங்கிறத வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய முதல் படம் பொல்லாதவனுக்கு முன்னாடி, தேசிய நெடுஞ்சாலைக்கெல்லாம் முன்னாடி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து அரசன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அரசன் படத்தோடைய ஒரு அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சீக்கிரமே ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அதில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான ஃபுட்டேஜாக இருக்க போது, ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அரசன் படத்தை பற்றி இப்போ வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோடைய ப்ரொமோவில் டைரக்டர் நெல்சன் அப்பியர் ஆயிருப்பார். ஸோ நெல்சன் வந்து இப்போ இந்த செகண்ட் ஷெட்யூலுமே அப்பியர் ஆக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் வந்து டேரக்டராகவே இந்த படத்தில் வரப்போகிறாரு, அவர் தான் வந்து எஸ்டிஆர் சொல்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ நேத்தி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் வந்து மேபி நடிக்காம கூட போகலாம், அவருடைய கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து இந்த அரசன் படத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் கன்ஃபார்மாக தெரியல. இது எப்படி இந்த நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்சன் வந்து ஒரு பக்கம் ஜெயிலர் 2 ஒர்க்கில் இருக்காரு, இன்னொரு பக்கம் KHRK அந்த ப்ராஜெக்டில் வேற அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அவருக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கு, இந்த படத்துக்கு டேட் கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யாங்கிறது ரொம்ப சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ரன்வீர் சிங் நடிச்சிருக்கிற துரந்தர் பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வர மார்ச் 18 வெனஸ்டே ஈவினிங்ல இருந்து ஷோஸ் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் மார்ச் 19 காலையில் நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ வீடியோ வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் துரந்தர் பற்றி இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்ட் 2 இல்லை பார்ட் 3யும் இருக்க போகுது, பார்ட் 3 தான் ஃபைனல் சாப்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருந்தது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ரூமர், துரந்தர் வந்து பார்ட் 2ஓட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு, நாமளுமே வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போ இந்த துரந்தருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப், ஒரு கிரேஸ் இருக்கு, ஒரு பெரிய பிஸ்னஸும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஜியோ ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரந்தரோடைய டைரக்டர் ஆதித்யா தர் கிட்ட வந்து பார்ட் 3 கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. KGF 3 புஷ்பா 3 மாதிரி இப்போ துரந்தர் 3க்குமே பிளான் போடுறாங்க போல இருக்கு. பட் இப்போதைக்கு டாக்ஸ் மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னும் ஐடியா கிடைச்சி ஸ்கிரிப்ட் உருவாகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை அப்படி எல்லாம் கரெக்டாக நடந்தது அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் வந்து துரந்தர் 3 கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த துரந்தர் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் கேமியோஸ் இருக்க போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஆதித்யா தரோடைய ஒய்ஃப் யாமி கௌதம் வரப்போறாங்க, அவங்க என்ன சீனில் எப்படி வரப்போறாங்க அப்படிங்கிற நியூஸுமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இப்போ கிடைச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது, ஆதித்யா தர் வந்து அனில் கபூரை ஒரு கேமியோ ரோலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அனில் கபூரே இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாரு. ஆமாம், என்னை
வந்து கூப்பிட்டாங்க, பட் என்னால் வந்து இந்த படத்தில் பண்ண முடியல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி வேற எந்த ஆக்டர் இந்த படத்தில் அந்த கேமியோ ரோல் பண்ணியிருக்காருங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வந்து இம்ரான் ஹஷ்மி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் முன்னாடியிலேருந்தே இருக்கு. அவர் தானா இல்லை வேற எந்த ஆக்டர் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத சீக்கிரமே நம்ம பார்க்க போறோம். ஆக்டர் பிரபாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹொம்பாலே ஃபிலிம்ஸ்க்கு 3 ஃபிலிம்ஸ் டீல் வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு. 3 படங்கள் பண்ணி தரேன் அப்படின்னு. இது புதுசாலாம் சைன் பண்ணல, முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 3 ப்ராஜெக்ட்ல ஒரு படம் வந்து சலார் 2. சலார் 2 வருமா வராதாங்கிறது கிளியரா தெரியல. ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சலார் 2 நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எப்போ எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட் என்னென்ன படமா அமையலான்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹனுமான் படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் வர்மா பிரபாஸ்க்கு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. மேபி இந்த காம்பினேஷனில் ஒரு படம் வரலாம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ரிஷப் ஷெட்டி இயக்கத்தில் பிரபாஸ் வந்து ஒரு படம் நடிக்கலாம், அதை ஹொம்பாலே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் இருந்தது. பட் இப்போ அந்த நியூஸ்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரிலாம் வந்து தெரியல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்கோங்கிற மலையாள படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு, பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த டேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆக்டர்ஸை மீட் பண்ணிட்டு வராரு. நடுவில் தனுஷை வந்து மீட் பண்ணாரு. தனுஷ் கூட வந்து ஃபியூச்சரில் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரபாஸுமே ரீசெண்டாக வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ பிரபாஸ்க்கு அவர் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேபி எல்லாம் ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எக்கோ ஃபிலிமோடைய டேரக்டர் திஞ்சித் அவருடைய இயக்கத்தில் பிரபாஸ் ஒரு படம் பண்ணலாம். அதே சமயம் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து இன்னொரு பக்கம் ராஜ்குமார் பெரியசாமியுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பிரபாஸ்க்கு ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தார் அப்படின்னா அது ஃபைனலைஸ் ஆச்சுன்னா இந்த காம்பினேஷனும் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா 46 விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் வந்து கிளாஸியா ஒரு ரிச் லுக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலிஷாக வந்திருக்காரு. அவருடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் சஞ்சய் ராமசாமியை திரும்ப கொண்டு வர போகிறோம், அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் ஏற்கனவே மூவி டீம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் இப்போ டீசர்லேயே வந்து பார்க்க முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் சூர்யாவுடைய கேரக்டர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்கிற மமிதா பைஜு, ஸோ அவங்களுடைய கேரக்டர் பேர் மேடி அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர துருதுருன்னு இருக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ டீசர் பார்க்கும்போதே சூர்யா மமிதா பைஜு இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக மமிதா பைஜு கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல ராதிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒரு மெயின் பில்லரே வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் நீங்கள் யாரை கேஸ்ட் பண்ண போறீங்க, அந்த கேரக்டர் சரியாக இருந்தால் தான் அந்த படமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வெங்கி அட்லூரி கிட்ட அவங்க சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மமிதா பைஜு இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கரெக்டான சாய்ஸ் அப்படின்னுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 40 வயசு ஹீரோ 20 வயசு ஹீரோயின் இவங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த காம்ப்ளெக்ஸ் லவ் ஸ்டோரி தான் வந்து படமாக இருக்க போது. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு டயலாகாக டீசருடைய ஆரம்பத்தில் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க, மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க 20 வயசில் இருக்கிற கண் பார்வை 40 வயசில் இருக்காது அப்படின்னு. சஞ்சய் விஸ்வநாத் வந்து பிஸ்டல் காம்படிஷன்ஸில் நிறைய ஜெயிச்ச மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் மமிதா பைஜு எப்படி ஒரு லைஃப்குள்ளே வராங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக வந்து தெரியல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கிற மாதிரிலாம் காட்டப்படுது. ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சூர்யா கையெழுத்து போடுற மாதிரியுமே ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு காம்ப்ளெக்ஸான லவ் ஸ்டோரி, இன்னொரு பக்கம் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி, இதுக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்ட் எல்லாத்தையுமே வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜூலை மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறத மறுபடியும் இந்த டீசர்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த விஸ்வநாதன் சன்ஸ் டீசர் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எலெக்ஷன் டேட்டை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் இப்போ நிறைய மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில் ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு எந்த காரணமும் சொல்லாமல் படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஜனநாயகன் மூவி டீம் இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த படத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஏப்ரல் 23 அப்படின்னா ஏப்ரல் 24 கண்டிப்பாக கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் ஏப்ரல் 30 இல்லை மே 1 இந்த டைமில் வந்து கொண்டு வர மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனுஷோடைய கரை வந்து ஏப்ரல் 30 வந்து ரிலீஸ் டேட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே 15 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் அந்த டேட்டில் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த சம்மர் வந்து கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து போட்டு ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் ஜனநாயகன் ஒரு டேட்டை போட்டாங்க அப்படின்னா இப்போ மேபி மற்ற படங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஸ் டேட் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.